ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டு பட்ஜெட் வீடியோ ப்ளஸ் ஒரு ஐட்னரி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலில் நார்த் ஈஸ்ட் பயணத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன், அதுக்கான டீட்டெயில்டு பட்ஜெட் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. இதில் நம்ம என்னெல்லாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு, எவ்வளோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரிப்பு எவ்வளோ நாள் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, டீட்டெயில்டாக ஒரு 15 நாளுக்கான பிளானாக தான் வச்சுருந்தேன். கம்ப்ளீட்டாக எனக்கு 15 நாள் முடிச்சிருச்சு. இதுக்கு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே போனேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். சென்னை டு கவுஹாட்டி நம்ம முதல் பயணம். சென்னை டு கவுஹாட்டிக்கு டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. இல்லை நீங்கள் கனெக்டிங்காக போகணும், கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணும் அப்படின்னா சென்னை டு கொல்கட்டா வழியாக போயிட்டு கனெக்டிங் அங்கேருந்து கவுஹாட்டிக்கு இருக்குது. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் எங்கே இருந்துச்சு அப்படின்னா சென்னை டு கவுஹாட்டி. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் இருந்துச்சு. சரி, நான் அங்கே இறங்கிட்டேன். அங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அங்கே நான் எனக்கு ஆஃப் ரோட் ரொம்ப நாள் ஆசையில் இருந்தனால கம்ப்ளீட்டாக இது செஷன் ஆஃப் ரோடாக தான் இருக்க போகுது அப்படின்றனால நான் தார் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் எங்கே புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கோ ரைடர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டல் கம்பெனி. நான் ஆன்லைனில் தாங்க செக் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். நான் புக் பண்ணதையே உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களோட சர்வீஸ் செம்மையாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஒரு ரேட்டுக்கு எடுத்தேன், எவ்வளோ பெட்ரோல் போட்டிருந்தேன். நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் தான். தார் 4x4 தார் எடுத்திருந்தேன். இந்த பெட்ரோலுமே நான் எங்கே போட்டிருந்தது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த சென்னை டு கவுஹாட்டி ஏன் போனேன் அப்படின்னா, 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கவர் பண்ணது அருணாச்சல் பிரதேஷ், செகண்ட் பார்த்தீங்கன்னா அசாம் போயிருந்தேன், தேர்டு பார்த்தீங்கன்னா மேகாலயா. நம்ம ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறது, ஃப்ளைட் யூஸ் பண்ணியிருக்கேன், கார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருதுன்னா 6000 ரூபா ஆகுதுங்க. ஸோ சென்னை டு கவுஹாட்டி, திருப்பி கவுஹாட்டி டு சென்னை வரதுக்கு. ஸோ அது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000 rupees அப் அண்ட் டவுன் சேர்த்து சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் கார். ஸோ நான் கார் எங்கே புக் பண்ணியிருந்தேன் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். மறக்காமல் யாராவது வேணும்னா அங்கே புக் பண்ணிக்கோங்க. இதுவே நான் இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா தாருன்னு போகும்போது ஒரு ஹை வேரியன்ட். நான் எடுத்திருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மகேந்திரா தார் 4x4 பெட்ரோல் வேரியன்ட் எடுத்திருந்தேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு வரேன். ஒரு டேக்கு எனக்கு ரெண்ட் பார்த்தீங்கன்னா 4,000 rupees எனக்கு கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் யாராவது வர்றீங்கன்னா கூட நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்க சொல்லலாம். ஏன்னா அவங்க அவ்வளோ சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பேக் டு அந்த அமௌண்ட் வரேன். ஸோ 4,000 rupeesனா எங்களுக்கு 10 days நாங்கள் டோட்டலி எடுத்திருந்தோம். இனிஷியலி நாங்கள் 12 days பிளான் பண்ணியிருந்தோம். வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் 10 daysக்கு எங்களோட ட்ராவல் சுருக்கிக்கிட்டோம். டோட்டலி பார்த்தீங்கன்னா 48,000 கிட்ட ஆச்சு. பெட்ரோலுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில இடத்துல சில ஸ்டேட்டில் எங்களுக்கு 89 ரூபாய்க்குமே தாராளமாக கிடச்சிது. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு மோஸ்ட்லி டேங்க் நான் ஃபுல் பண்ணிவிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ ஒரு 48,000 ஒரு 12,000 உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸில் தாராளமாக இருக்குது. டோட்டலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான பெட்ரோல் ரேட்டுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 89 rupeesல தாராளமாக 89 to 93 அந்த மாதிரி ரேஞ்சில் எங்களுக்கு கிடச்சது. பர்டிகுலர்லி நான் ஏன் தார் சொல்லுவேன் அப்படின்னா, ஆஃப் ரோட் நிறைய இருக்குது, சீனரிக் ரூட் இருக்குது, அதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்ற அளவுக்கு இருந்தனால நாங்கள் தார் எனக்குமே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் எடுத்தேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போகிறீங்க, மீன்ஸ் ஒரு 7 பேர் 8 பேர் போகிறீங்க அப்படின்னா ஜைலோ இருக்குது உங்களுக்கு, அதை விட்டீங்க அப்படின்னா இனோவா கூட கிடைக்குதுங்க. ஸோ இதை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக என்ன பண்ணணும்னா மினிமல் ரேட்லேயே போய்டும். மினிமம் நான் சொன்னது எனக்கு ஒரு ஆளுக்கு 4000 ரூபாய் சொன்னேன்னா, அப்போனா ஒன் டேக்கு சொல்கிறேன்னா, அப்போனா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா பிரிச்சிங்கனாலே ஒரு நாளைக்கு 1000 rupees தான் வரும். ஸோ கொஞ்சம் பட்ஜெட்லேயுமே உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் உங்களால் சுருக்கிக்கவும் முடியும் நான் சொல்கிறது. இப்போ நம்ம ஸ்டேக்கான காஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஸ்டே நான் எங்கெல்லாம் எடுத்துன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டோட்டலி 12 days கிட்ட வரும். அதை நான் 5 + 1 அப்படின்ற மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். 5 5 nights அப்படின்றது நான் எங்கே புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்துடும். திருப்பி ஒரு 5 nights பார்த்தீங்கன்னா மேகாலயாக்குள்ளேயே வந்துடும். ஒரு நைட்டு மட்டும் நான் அசாமில் வச்சிருக்கேன். அது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ பெர் டேக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு 2000 ரூபாய், விச் மீன்ஸ் 2000 ரூபான்றது நான் ஹையாக சொல்கிறேன். மினிமலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupeesலேருந்து 1500 rupees பெர் ஹெட்டுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல ஹோம் ஸ்டே கிடைக்குது வித் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட காம்ப்ளிமெண்ட்ரி. இது நாங்கள் எங்கேயுமே நாங்கள் booking.comல போய் நாங்கள் தேடி நாங்கள் இது பண்ணவே இல்லை. ஆன் ரோடு போயிட்டு எங்களுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுனால தான் நீங்கள் நிறைய வீடியோக்களோடு பார்த்துருப்பீங்க. தவாங்கில் நம்மளுக்கு ஒரு நல்ல மனிதர் எங்களுக்கு கிடைச்சாரு. அது இனிஷியலியாக ஒரு பாண்டியில் லே பாண்டி சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் ஆக்சுவலி அந்த ஊருக்காரர் தான். ஆனால் நம்மளுக்கு லே பாண்டியில் ஒர்க் பண்ணவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டேயும் கொடுத்துருந்தாரு. அதனால்
அதனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹோம் ஸ்டே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேகாலயில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆஃப் ரோடு போய் ரூம்ஸே அங்கே கிடைக்கல. ஆஃப் ரோடு போயிட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் தான் எடுத்துக்கு. இண்டிவிஜுவல் ஹோம் ஒரு மலை மேலே இருக்கும். ஸோ நாங்களே தான் கேம்ப் ஃபயர்லாம் போட்டுக்கிட்டோம். அந்த அளவுக்கு போகும்போது எங்களுக்கு இன்னும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தது. ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2000 ரூபான்றது பட்ஜெட்டில் சொன்னேன். அப்படின்னா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது. நான் சொல்கிறது 2000 ரூபான்றது விச் மீன்ஸ் காஸ்ட்லி. ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபுட்டோடு சேர்த்து வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா முடிஞ்சளவுக்கு ஹோம் ஸ்டே எடுத்துக்கோங்க. முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து booking.com யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே நீங்களே தேடி போய் ஃபைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான லொக்கேஷன் உங்களுக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுட்டு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்டரியில் கவர் ஆகிடுச்சு. அது விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து லஞ்சும் டின்னர் மட்டும்தான் மேஜர் எக்ஸ்பென்சஸாக இருந்துச்சு. அதை விட்டால் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் லைக் எக்ஸாம்பிள் டீ வந்து வச்சுக்கலாம். டீ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு வந்து மேஜராக கவர் ஆச்சு. அதுவுமே வந்து ஃபுட்டுமே வந்து நான் வந்து என்னோட தவாங் சீரிஸில் நீங்கள் எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. அவங்களோட சிக்கன் மோமோஸாக இருக்கட்டும், அதை விட்டிங்க அப்படின்னா துக்பான்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் டிஷ்ஷஸ், அவங்களோட பர்டிகுலர்லி அவங்களோட டிஷ்ஷஸ் அது அங்கே ட்ரை பண்ணியிருந்திருப்போம். நூடுல்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ நல்லா இருந்தது. அதை விட்டிங்க அப்படின்னா நிறைய நிறைய அங்கே ட்ரை பண்ணியிருப்பாங்க. போர்க்கு, ஃபிஷ் மீட்டு. பேசிக்கலி நான் வந்து ஃபுட் பர்சன் கிடையாது. என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இருந்திருப்பான். அவன் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஏன்னா பேசிக்கலி அவன் தான் ஃபுட்டி, நான் கிடையாது. அவன் ட்ரை பண்ணும்போது நம்மளும் அங்கங்கே கொஞ்சம் சில செக்மெண்ட்ஸில் எடுத்து சாப்பிட்ருப்போம். அதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நான் ட்ரை பண்ணலாம் கிடையாது. அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஃபுட் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு மிஞ்சி போனால் நான் சொல்கிறது வந்து 500 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே நான் அதிகமாக தான் சொல்கிறேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்த்துட்டு லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும்தான் சொல்கிறேன். 500 ருபீஸு. அதுவுமே நீங்கள் இன்னும் வந்து ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் 5 பேராக போனீங்கன்னா இன்னுமே குறையும். ஒரு 300 ரூபாயிலே முடிச்சிடலாம். அதே மாதிரி வந்து நான் பீவரேஜஸ் சொல்கிறேன். பீவரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீ அண்ட் காஃபி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்த் இந்தியாவில் வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மினிமம் எவ்வளோனா இவ்வளோ தாங்க சைஸு கொடுக்குறாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் வந்துட்டு ஒரு இவ்வளோ பெரிய கப்பை ஒரு குடிப்போம்ல, அதான் உங்களுக்கு கொடுப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ கப்பு கொடுத்தீங்க, இவ்வளோ கப்பு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அங்கே தான் பழக்கம் போல இருக்கு, நமக்கு தெரியல. ஒரு 2 கப்பு இல்லை 3 கப்பு குடிச்சாதான் ஈக்குவல் டு சவுத் இந்தியன் இந்த இவ்வளோ பெரிய கப்புக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இதாங்க ஸ்டேட்டஸு. ஒரு ஆளுக்கு மினிமம் 500 to 600 எங்களுக்கு ஆச்சு. ஸோ டோட்டலி ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு நாங்கள் 10 நாளைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 10,000 ரூபாய் ஃபார் ஃபுட் எக்ஸ்பென்சஸ். கைஸ், நம்ம மெயின் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். மெயின் செக்மெண்ட்னா என்னன்னு சொல்ல வரேன் அப்படின்னா, ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஐட்னரியில் வந்துட்டு இது கண்டிப்பாக இருக்கும். எங்கெல்லாம் பார்க்க போகிறோம், என்ன ரூட் எடுக்க போகிறோம், இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வந்து நான் சூஸ் பண்ணியிருக்க ரூட்டு பார்த்தீங்கன்னா சரியான ரூட்டாக இருக்கணும், எனக்கு சீனரிக்கு ரூட்டாக இருக்கணும், ஆஃப் ரோட் ரூட்டாக இருக்கணும். இதாங்க என்ன கண்டிஷன் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பெர்மிட் சோதனைகள்லாம் அவ்வளோ இருந்துச்சுங்க. அதெல்லாம் நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து நாங்கள் பிரேக் எடுத்து தான் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டே எங்களுக்கு கிடச்சதுன்னா திராங்கில் தாங்க கிடச்சிது. அது ஒரு ஹோம் ஸ்டேவாக கிடச்சிது, சூப்பர் ஸ்டேவாக கிடச்சிது. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா தவாங் போயிட்டோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் தவாங்கில் போயிட்டோம். தவாங்கில் வந்து 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டே பண்ணது வந்து போம்டிலா தாங்க. போம்டிலா வந்து சரியான ரூட்டுங்க மக்களே. அந்த ரூட்லேருந்து தான் நீங்கள் காசிரங்கா வழியாகவும் போகலாம். ஸோ அப்படி போய் தான் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஷிலாங் ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஷிலாங் உங்களுக்கு வந்து தெரியும், கிட்டத்தட்ட பயங்கர டிராஃபிக் ரூட்டாக இருந்தது. மக்கள் வந்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஸ்டேயுமே அங்கே அதிகமாக சொல்லியிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணியிருந்தோம், நாங்கள் வந்து 1 நாள் மட்டும் ஷிலாங்கில் எடுத்துகிட்டு திருப்பி நாங்கள் மேகாலயா வந்து போயிட்டோம். ஷிலாங் வந்து ஏன் அப்படி 1 நாள் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வந்து டாக்கியில் தான் அங்கே ஸ்டே பண்ணோம். அது முடிச்சுட்டு தான் நாங்கள் பிபி ஃபால்ஸ் போயிருந்தோம். பிபிலையுமே வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்களுக்கு வந்து ஸ்டேஸுமே கிடைக்கல. சும்மா ரேண்டமாக ஒரு மலையில் போயிட்டு எங்களுக்கு எதாவது கிடைக்குதான்னு பார்த்தோம். அப்படி கிடச்சி எடுத்து தான் எங்களுக்கான அந்த ஹோம் ஸ்டே. அந்த ஹோம் ஸ்டேயோட வீடியோவும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் செராபுஞ்சியில் வந்துட்டு அவ்வளோ அட்வென்ச்சர்ஸ் இருக்குது மக்களே. ஃபால்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் ரூட் இருக்குது. ஸோ அதை விட்டிங்க அப்படின்னா அதில் தான் நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட்டும் ஆச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட மைக்கோட ரிசீவரை தொலைச்சிட்டோம். அதை தொலைச்சிட்டு நான் பட்ட பாட்டு எனக்கு தாங்க தெரியும். அது வந்து அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டும் இல்லை எனக்கு. சரி ஓகே, நம்ம வியூவர்ஸ் அப்படியே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக திருப்பி கண்டினியூ பண்ணோம். அதனால தான் வந்துட்டு நம்மளே பார்த்தீங்கன்னா இறங்கி கேம்ப் ஃபயர்லாம் போட்டிருப்போம். அந்த ஸ்டேயில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நாங்கள் போன ரூட் எல்லாமே வந்து சரியான ரூட்டாக இருந்தது. கேவ்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து என்னால் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சீரியஸான வீடியோ உங்களுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் என்ன சீரியஸ் பண்ணணும் அப்படின்றத அடுத்து நான் மறக்காமல் சொல்லுங்கள், நான் போய் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த வந்து ட்ராவல் பேஸ்டு கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் நிறையவே போயிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் சீரியஸ் பேஸ்ட் கண்டென்ட்டாகவும் வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக்கை போட்டு விடுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நானுமே நம்மளோட என்ன சொல்கிறது அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நான் நிறைய சிரமப்பட்டிருக்கேன். அதோட அவுட்புட்டுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் உங்களுக்கு
உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோபிநாத்.